Hello guys, Redmi Note 11 India stable usersக்கு MIUI version 13.0.10.0 கான அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒரு Redmi Note 11 India stable user இருந்தீங்கன்னா உங்க மொபைலோட அப்டேட்டரை செக் பண்ணி பாருங்க. இந்த செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிருங்க. இதுவும் ஒரு Mi Pilot Testersக்கான அப்டேட் தான். இந்த அப்டேட்டோட சைஸ்னு பாக்கும்போது அரௌண்ட் 233 MB இருக்கு. இதுவும் ஒரு பார்ஷியல் ரோல் அவுட் தான். ஸோ இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா வெயிட் பண்ணுங்க, அகைன் ஃபுல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் மொபைலுக்கும் இந்த அப்டேட் வந்து ரிசீவ் ஆகும். சப்போஸ் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வந்திருந்தா உடனே அப்டேட் பண்ணிடுங்க, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுறாதீங்க. இல்லைனா அப்டேட் ரோல் பேக் ஆகிட்டு வேற ஒரு யூஸருக்கு ரோல் அவுட் ஆயிரும். அகைன் உங்களுக்கு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்கு அப்புறமா தான் வரும். ஸோ அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த 13.0.10.0 அப்டேட் மூலமாக Redmi Note 11 மொபைலில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் செக்யூரிட்டி பேட்சோட லெவல் வந்து May 2022க்கு, அதாவது லேட்டஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ஸ்டேபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸ் அப்டேட்ல இருந்த ஒரு சில பக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் Redmi Note 10 சீரீஸில் இருக்க மொபைல்ஸ்க்கே ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் Redmi Note 11 சீரீஸ்க்கு ஆண்ட்ராய்ட் 12 வந்து கொடுக்கல. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மொபைலுக்கும் ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு மொபைலுக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே நம்ம சேனலோட அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. ரெட்மி, எம்ஐ, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் ஒரு Redmi Note 11 இந்தியா ஸ்டேபிள் யூஸராக இருந்தும் இன்னும் இந்த அப்டேட் உங்கள் மொபைலுக்கு வரலன்னா டிஸ்கிரிப்ஷனில் OTA லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு மேனுவலாக அப்டேட் பண்ணிடுங்க. OTA லிங்க் மூலமாக எப்படி மேனுவலாக அப்டேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் Redmi Note 8 மேனுவல் இன்ஸ்டால்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க உங்கள் மொபைலுக்கான OTA லிங்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணிடலாம். இது வந்து அஃபீஷியல் மெத்தட் தான், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, உங்கள் டேட்டாஸும் சேஃபாக இருக்கும். ஸோ மறக்காமல் அப்டேட் பண்ணிடுங்க.